திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய முக்காவாசி பேர் மூளையை கட்டி மூளையில வச்சுட்டு இஷ்டத்துக்கு முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டேட்டா இல்ல, ஒரு எத்திக் இல்ல, எந்த விதமான அடிப்படையும் இல்லாம மூளையை கட்டி மூளையில வச்சுட்டு திமுகவுக்கு முட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல பல பத்திரிகையாளர்கள், பிரபலமான பத்திரிகையாளர்கள் பல பேர் அடங்கும். அதே போல அரசியல் விமர்சகர்கள், அவங்க இவங்க திரை விமர்சகர்கள் அப்படின்னு பலர் குண்டு குண்டு அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முட்டு கொடுங்க. ஆனா குறைந்தபட்ச அறிவு இருக்கட்டும். அதுல எந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறோம், அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற அறிவு கூட இல்லாம முன்னாடி நான் சொன்ன மாதிரி மூளையை கழுவி மூளையில வச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உடன்பிறப்பு தான். இந்த உடன்பிறப்பு ஏற்கனவே டிவிகேல பயணம் பண்ணாங்க. அங்க சரி வரல அப்படின்ட்டு அப்புறம் டிஎம்கேவுக்கு வந்தாங்க. தாய் கழகமான டிஎம்கேவுக்கு வந்தாங்க. இவங்க கொடுக்குற முட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா தாங்க முடியாது. நேத்து ஒரு முட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த முட்டை பார்த்து கந்தர்வ கொட்டையே ஆடி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். மக்கள்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷனல் மீடியா மட்டும் தான் கவர் பண்ணாங்க, லோக்கல் மீடியாக்கள் எதுவுமே கவர் பண்ணல. அவங்களுக்கு மோடி அதிமுக என்ன பண்ண போறாரு, எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க, திமுக கூட்டணிக்குள்ள வைகோவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க, ஸோ இப்படியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. அதனால மக்கள் இஷ்யூஸை லோக்கல் மீடியாக்கள், நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர் பண்றது கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு ஊடகத்தோடு நம்மளுடைய ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செயல்பட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேஷனல் மீடியா ஏஎன்ஐ போன்ற ஊடகங்கள் அதை கவர் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல மாநகராட்சி பள்ளியில மதிய உணவு சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 குழந்தைகள் மாணவ மாணவிகள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. அதுல பல்லி விழுந்துருச்சான். ஸோ அதனால உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ இது தொடர்பான செய்திகள் நேஷனல் மீடியால வந்திருந்தது. அதற்கு இந்த வைஷ்ணவி அப்படின்றவங்க, இதெல்லாம் என்னதான் புத்தி என்னதான் தெரியல, முட்டு கொடுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எப்படி வேணா முட்டு, உன் இஷ்டம் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுல குறைந்தபட்சம் ஒரு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, பல்லி விழுந்த உணவு சாப்பிட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு நேஷனல் மீடியா வரைக்கும் போய் அந்த கதை நாரிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நியூஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அறிவோ அறமோ எதுவும் இல்லாம இந்த அம்மா போடுறாங்க. என்ன சொல்றது, கோவை கவுண்டமாளியம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் உடல்நல பாதிப்படைந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நேரில் சென்று நலம் விசாரித்தேன். பெரிய இவங்க சிஎம் நலம் விசாரிச்சாங்களாம். குழந்தைகள் அனைவரும் ஊசி மட்டும் தான் பயமா இருக்காக்கா, மற்றபடி நாங்க ஜாலியா தான் இருக்கோம் என்று சந்தோஷமாக உரையாடினார்கள். அனைவரும் நலமுடன் வீடு திரும்ப தயாராக உள்ளனர் அப்படின்ற பதிவு போட்டிருக்காங்க. என்ன புத்தி இது, சந்தோஷமாக உரையாடினாங்களாம், ஜாலியா இருக்காங்களாம், சந்தோஷமாக உரையாடினாங்களாம். இப்படி ஒரு பதிவை இந்த அம்மா போட்டிருக்காங்க. இது என்ன புத்தி இது? இப்படிதான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுமா? இதுவே உங்களுடைய வீட்டு குழந்தைகள் இப்படி போய் அட்மிட் ஆயிருந்தா இப்படியான வார்த்தைகள் தான் வருமா? என்ன புத்தி? இதில் தான் சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதி, எல்லா நீதி இதில் தான் வருது. நீதியும் வருது, நிதி வருது, எல்லாம் வருது. இதுல காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு ஒரு புரபகண்டா பண்ற மாதிரி பல கோடிகள்ல விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாயுமானவர் அப்படின்னு என்னென்னமோ பேர்ல விளம்பரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில டிடி அப்படின்ற ஆங்கர், அந்த அம்மா 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆங்கர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு உணவு, அதாவது அந்த காலை நேரத்துல மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவை அங்க கொண்டு வராங்க. அந்த உணவை டேஸ்ட் பண்ணிட்டு ஐயா சூப்பரா இருக்கி அப்படின்னு ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்து, இது போல ஒரு ஃபுட்டு அப்படின்னா நான் திரும்ப ஸ்கூலுக்கு போய் படிப்பேன் அப்படின்லாம் அந்த அம்மா 1000 ரூபாய்க்கு நடிச்சிருந்தாங்க. கொடுத்தது 100 ரூபா தான், ஆனா 1000 ரூபாய்க்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி விளம்பரங்கள் பண்றாங்களே தவிர்த்து ஆக்சுவலா அந்த ஃபுட்டினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு இப்படிலாம் ஒரு சாட்சி. இதெல்லாம் ஒரு சாட்சிகள். அரசு பள்ளிகளுடைய நிலைகள் இதெல்லாம் இதெல்லாம் கவனமாக நோட் பண்ணணும். திருவள்ளூர்ல அரசு பள்ளி கட்டடத்தினுடைய சுவர் இடிந்து விழுந்து ஒரு பள்ளி மாணவன் இறந்து போறான். இதெல்லாம் அரசு பள்ளிகளுடைய தரம். இப்போ கோயம்புத்தூர்ல மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில உணவு சாப்பிட்ட குழந்தைகள் 45 பேர், அதுவும் பல்லி விழுந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த உணவு சாப்பிட்ட
குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த நிகழ்வுல வந்து திமுகவுக்கு டேமேஜ் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்த அம்மா, இந்த வைஷ்ணவி அப்படின்ற இந்த அம்மா வந்து இந்த பதிவு போட்டிருக்காங்க. ஜாலியாக சந்தோஷமாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். என்ன ஹாஸ்பிட்டல் எவனாவது அப்படி இருப்பானா? ஜாலியா சந்தோஷமா எவங்க அப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கான்? அப்படி இருந்தா அவன் ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறான்? என்ன புத்தி இது? இது ஒரு என்ன? இந்த அம்மா இந்த எலெக்ஷன்ல சீட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருங்குமா, இந்த எலெக்ஷன்ல கொடுத்துட மாட்டாங்க, இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்பயே நம்ம ஓவர் பர்ஃபார்ம் பண்ணி சீட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க ஆளுகெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். இது என்ன மாதிரியான புத்தி அப்படின்னு தெரியல. அரசு பள்ளிகளுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு தினம்தோறும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு தான் இருக்குங்க. அதை நான் சொல்லி யாரும் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. தினம்தோறும் வரக்கூடிய செய்திகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். சென்னையில வந்து ஒரு செய்தி, காலையில ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான். அந்த பையனை தலைமை ஆசிரியர் சோதனை பண்றாரு. சோதனை பண்ணும்பொழுது கஞ்சா வச்சிருக்கான். ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு வரும்பொழுது கஞ்சா எடுத்துட்டு வரான். தலைமை ஆசிரியர் சோதனை பண்றாரு. அப்போ கஞ்சா வச்சிருக்கான். அடி தலையிலே போட்டு காவல்துறை கிட்ட சொல்றாரு. காவல்துறை அவனை பிடிச்சும் போறாங்க. இப்படி சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளியினுடைய தரம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுக்கு ஊறப்பட்ட செலவுல வந்து விழா எடுப்பாங்க. அதற்கு ஊறப்பட்ட செலவுல வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உருப்படியா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. நிறைய ஆங்கர்ஸ் வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லது இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அவங்க கிட்ட எல்லாம் காசை அள்ளி இறைச்சி அங்க ப்ரொபகண்டா பண்ண சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி உருப்படியாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் நடக்கல. இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பக்கத்துல 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க வந்து இயற்கை உபாதை கழிக்க வந்து இரவு நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போயிருக்காங்க போல. ஸோ அந்த நேரத்துல அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து எவனோ படுகொலை பண்ணியிருக்கான். யாரு, எத்தனை பேரு, அதெல்லாம் இன்னும் செய்தி வரல. ஸோ இப்போதான் வந்து இப்படியான செய்தி நடந்திருக்கு அப்படின்றதுலாம் செய்திகள்ல வந்துகிட்டு இருக்கு. அம்மையார் கனிமொழி அவர்களுடைய பகுதி அது. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியெல்லாம் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. ஸோ கனிமொழி அம்மையார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி அது. அம்மா வந்து அதிமுக ஆட்சி நடந்தா பயங்கரமா பொங்குவாங்க. அம்மா அவர்கள் மாதிரி, கனிமொழி அம்மா அவர்கள் மாதிரி வந்து ஒரு பெண்ணியவாதியை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்ஜிபிடியா ஆதரவு, பெண்ணியம் சார்ந்து எந்த நடவடிக்கையா இருந்தாலும் ஆதரவு. எப்படி முற்போக்கா என்னெல்லாம் நடக்குதோ, அவங்க மைண்ட் செட்ல அதெல்லாம் முற்போக்கு நினைப்பாங்க நிறைய விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி முற்போக்கா என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து முதல் ஆளா வரக்கூடியவங்க, முதல் ஆளா பதிவு போடக்கூடியவங்க, இந்தி எதிர்ப்புல பதிவு போடக்கூடியவங்க, இப்படின்னு தொடர்ச்சியா பயங்கரமா இயங்கிட்டே இருப்பாங்க அதிமுக ஆட்சியில. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா வச்சுங்களேன், கனிமொழி அம்மா எங்க இருக்காங்க அப்படின்றதே நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தூத்துக்குடியில இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. எவனும் எத்தனை பேர் யாருன்றது தெரியல, கொலை பண்ணியிருக்கானுங்க. அம்மா கப்பு சிப்புன்னு இருக்காங்க. இனிமேதான் செய்தி போயிட்டு பொறுமையா சரி ஒரு அறிக்கை விடுவோம் அப்படின்ற ஒரு நினைவு ஏற்பட்டு அறிக்கை விடுவாங்க. அம்மா அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி அப்படின்னா இன்னாரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு இன்னாரும் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். நேற்று செங்கல்பட்டுல ஸ்கூல் பையனோட வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு பள்ளி மாணவி. அந்த மாணவியை போதை கும்பல் 2 பேர், அதில் ஒருத்தன் ரவுடி, 2 பேரும் போதையில இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் தன்னிச்சையாக ஒருத்தர் வந்து மனு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்கை நீதிமன்றம் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, திமுக நபரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த அயோக்கியனை கிட்டத்தட்ட 70 நாளுக்கு பிறகுதான் காவல்துறை கைது பண்ணுது. இப்போ கூட செங்கல்பட்டுல பாருங்க, அந்த இப்போ நான் சம்பவம் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஸ்கூல் மாணவி போறாங்க, 2 பேர் ரேப் பண்றானுங்க. அந்த ரேப் பண்ண வந்து திமுக வண்டியில வரானா. அப்புறம் ஊடகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் வேற வண்டியில மாறி வந்திருக்கான் அப்படின்றது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தியாக இருக்கு. எப்படி எல்லா அயோக்கியும் நீ திமுக இருக்கானுங்க, இல்ல அயோக்கியத்தனம் பண்ணிட்டு திமுகவில் போய் ஒளிஞ்சிக்கிறானுங்களா, திமுக காப்பாத்தி விட்டுருன்னு?
என்ன என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. ஸோ அதற்கும் முட்டு கொடுக்க, இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க ஆள் வச்சிருக்கானுங்க. பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல, அரசியல் விமர்சகர் அப்படின்ற பேர்ல, திரை விமர்சகர் அப்படின்ற பேர்ல, இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படின்ற பேர்ல, என்னென்ன பேர்ல இருக்க முடியும் எல்லா பேர்ல இயங்கிட்டு இருக்கானுங்க. திமுக காரன் தான் எல்லாமே இயங்கிட்டு இருப்பானுங்க. ஸோ திமுகவுக்கு ஏதாவது டேமேஜ் வருது அப்படின்னா வந்துவானுங்க, முதல் ஆளா வரும். திமுக இல்லைன்னா நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, பிஜேபி தெரியுமா, வடநாடு தெரியுமா, இந்தி தெரியுமா அப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சு காதெல்லாம் கருகிற மாதிரி பாடம் எடுப்பானுங்க. இங்க நடக்குதுடா டேய், ஸ்டாலின் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இந்த ரெஜிம்ல நடந்துகிட்டு இருக்குடா, எதனா பேசுகிறா அப்படின்னா இந்த மிச்சர் தின்னுவான்ல நாட்டாம படத்துல, அந்த மாதிரி உட்காந்துட்டு மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சொகுசா. இவனெல்லாம் திராவிட மாடலு, விளிம்பு நிலை மக்கள் கூட நிக்கிறோம், பட்டியல் சமூக மக்கள் கூட நிக்கிறோம், பெண்கள் உரிமைக்காக நிக்கிறோம். வாய் வாய் வாய், அதை தாண்டி செயல்ல ஒண்ணும் இல்லை. கஸ்டோடியல் எடுத்து நடந்திருக்கு. நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். நாலாவது நாளாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டோடியல் எடுத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் என்ற ஒரு 25-26 வயசு பையனை வந்து காவல்துறை அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையில அந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 4வது நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆகாஷோடைய வாக்குமூலம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சாகரத்துக்கு முன்னாடி ஆகாஷ் வந்து கொடுத்த ஒரு வாக்குமூலத்தை இன்னைக்கு நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது ஆகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கண்ணை கட்டி போலீசார் காலை உடைத்தனர், காலை உடைத்துவிட்டு கீழே விழுந்ததாக கூறுமாறு மிரட்டினர். எனது கெண்டைக்காலருக்கு கீழேயும் முட்டிக்கு மேலேயும் 2 கற்களை வைத்தார்கள். ஈரசாக்கை காலுக்கு மேல் போட்டு இரும்பு கம்பியால் எனது வலது காலில் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். அடித்தவுடன் எலும்பு முறிந்து ரத்தம் வந்தது, வழியில் துடித்தேன். போலீசார் கண்ணை கட்டி என்னை மட்டும் வேறு காரில் ஏற்றி தனியாக அழைத்து சென்றார்கள். கண்கட்டை அவிழ்த்து மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆகாஷ் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல. கண்ணை கட்டினதுனால யார் அடிச்சாங்க அப்படின்றது தெரியல, காவல்துறை அடிச்சாங்க, ஆனா யார் அடிச்சாங்க அப்படின்றத என்னால பார்க்க முடியல, கண்ணை கட்டி என் காலை உடைச்சாங்க அப்படின்றது ஆகாஷ் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SC/ST பிரிவின் கீழே அந்த காவலர்கள் மீது யாரெல்லாம் வந்து இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னு CBCIDக்கு உத்தரவிட்டிருக்கு இன்னைக்கு நீதிமன்றம். ஸ்டாலின்லாம் வந்து என்னதான் நிர்வாகம் பண்றாரு, என்ன நடக்குது போது வருதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்றதே தெரியலங்க. 4 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சாலை மெயின் ரோட்டை மறிச்சு அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரை வந்து SP போயிட்டு அங்க என்ன எதுன்னு கேட்கல அப்படின்னு அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அரசு தரப்புல வந்து முதல் நாள் பேசிட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் வந்து என்ன ஏது அப்படின்றது ஒரு வார்த்தை கேட்கல. முதலமைச்சர் அஜித்குமார் படுகொலைக்கு, அஜித்குமார் கஸ்டோடியலுக்கு மன்னிப்பு கேட்டார், அந்த பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். திரும்பவும் நடந்திருக்கே, இதுக்கு என்ன யார் பொறுப்பேற்கிறது? இது சரி, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றீங்க, தார்மீக பொறுப்பேற்றீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. இதே காவல்துறையால இன்னைக்கு ஒன்று நடந்திருக்குல்ல, SC/ST பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. யாருக்கு அசிங்கம்? வெக்கமா இல்லையா இது? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் கிடையாதா? திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஏதாவது நல்லது செஞ்சா பரவாயில்ல, திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதே முழு நேர வேலையாக உட்காந்துக்கிட்டு, அதுவும் அந்த பையன் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் கஸ்டோடியில் எடுத்தாயிருக்கான், கொடூரமாக அடிச்சு காவல்துறை கொலை பண்ணிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு முன் வந்து வழக்கு பதிவு செய்யுங்க காவல்துறை மீது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. வெட்கமா இல்ல? இதுல சமூக நீதி, திராவிட மாடல், அது இதுன்னு அளக்குறானுங்க. எதுக்கு இந்த ஆளை வளர்க்குறீங்க? இதுல நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்கானுங்க அரசு தரப்புல. என்ன அப்படின்னா, இந்த பையன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டான். ஆகாஷ் அப்படின்ற பையன் வந்து இந்த இறந்து போன பையன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டான். அதனால கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க BCல வந்துருவாங்க. ஸோ அதனால SC/ST பிரிவுல வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுத்துருக்காங்க. உடனே நீதிமன்றம் வந்து இதை ஏத்துக்க முடியாது, முதல் கட்டமாக பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம், SC/STல வந்து வழக்க பதிவு பண்ணுங்க போலீசார் மீது, அதுக்கப்புறம் நம்ம விசாரணையை பார்த்துப்போம் அப்படின்னு CBCIDக்கு உத்தரவிட்டிருக்கு நீதிமன்றம். இதே வாதத்தை பிஜேபி சொல்லும் பொழுது அவன் சங்கி, அவன் வந்து பிரிவினைவாதி, அவன் வந்து கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை வந்து பிரிச்சு பார்க்கறான், மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா அதே
கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா இது பிஜேபி சொல்றானா இந்த வாதத்தை, இல்ல தமிழ்நாடு அரசு சொல்லுதானே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படியே அந்த வாதத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துல திமுக அரசு தரப்புல வைக்கிறீங்க. நீதிமன்றம் அதெல்லாம் பண்ண முடியாது, எஸ்சி எஸ்டில வழக்கு பதிவு பண்ணு அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. கேவலம் கேவலம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முட்டு கொடுக்க ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை தாண்டி உருப்படியா இந்த கவர்மெண்ட்ல உருப்படியா அந்த கவர்மெண்ட்ல ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜீரோ. கேவலம், வெக்க கேடு. அதிமுக ஆட்சியை அடிமை ஆட்சி, நீங்க பிஜேபிக்கு அவங்க அண்டி உண்டி போறாங்க, அண்டி உண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது, நாங்க வந்தா பெருசா கைட்டிடுவோம் அப்படின்னு நீங்க நல்லா கைட்டுறீங்கப்பா. எடப்பாடிக்கு நிர்வாகம் தெரியாது, அவர் பாஜக அடிமை, எல்லாம் ஓகே ரைட்டு, சரி அவர் அடிமை, அவர் நிர்வாகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவர் எல்கேஜி பையன், சரி ரைட்டு, ரொம்ப சூப்பர். நீ என்ன பண்ற? இன்னைக்கு என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாக்குறேன், நம்ம தொடர்பாக விரிவா பேசுவோம். என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாக்குறேன், சரி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, திமுக ஆட்சியில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாக்குறேன். என்சிஆர்பி ரிப்போர்ட்ல கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றம், பாலியல் சம்பந்தமான குற்றம், அப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான குற்றம், இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. அது தொடர்பாக நம்ம விரிவா ஒரு வீடியோ நான் பண்றேன். என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுது, கடந்த ஆட்சியில எப்படி கிரைம் இருந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான கிரைம், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கிரைம் எப்படி இருந்திருக்கு, இந்த ஆட்சியில எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நான் தெளிவா ஒரு வீடியோ பண்றேன் விரைவில். ஸோ இன்னைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு சித்தாந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க அடிமையா இருக்காங்க, எல்லாம் ஓகேப்பா. நீ சித்தாந்தம் பேசுற, திராவிட மாடல் பேசுற, சமூக நீதி பேசுற, வெங்காயம் பேசுற, வெள்ளைப்பூண்டு பேசுற, எல்லாம் பேசுற, எல்லாம் கழட்டுற. என்ன குறைஞ்சிருக்கும் ஆட்சியில? என்ன உருப்படியா என்ன பண்ணிருக்க? பேச்சை தவிர, விளம்பரத்தை தவிர உருப்படியா என்ன வந்திருக்கு? ஒன்னும் வரல. ஸோ அதனால வேஸ்ட், பேசுறது வேஸ்ட், மக்கள் தான் முடிவு பண்ணும்.